திடீர்னு இவனுக்கு என்ன ஆகுது? இந்த நைட் டைம்ல போய் செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருக்கான். ஏன் நைட் நான் செல்ஃபி எடுக்க கூடாதா என்ன? டைம் இருக்கா செல்ஃபி எடுக்கிறது கூட? மறுபடியும் உனக்கு கேட்டுருச்சா? மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி ஓப்பனா பேசினா அப்படிதான் கேட்கும். போன் இப்போன்னு பார்த்தா ஆஃப் ஆகணும். செல்ஃபி எடுக்கலாம்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி மூடு வரும். அதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல ரிஷி, 2 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிடும். நீ முதல்ல சார்ஜ் போடு. ஆனா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடு இல்லைன்னா என்னாச்சு? நீ எவ்வளவு விசித்திரமா இருக்க. நானா? நீதான். உனக்கு தான் தெரியும்ல என்னோட போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. அதுவும் செல்ஃபிஸ் எடுக்க எவ்வளவு ஆசையா இருந்த. நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டியா? அட நான் என்ன செய்யறது ரிஷி? உன்னோட போன் நீ எனக்கு ஆஃப் பண்ணலாம்ல. ஒரு வாட்டி கேட்டியா ரிஷி உன்னோட போன் ஆஃப் ஆயிடுச்சு, என் போனை எடுத்துக்கோ, அதுல செல்ஃபி எடுத்துக்கோன்னு சொல்லல. என்ன பொண்ணு நீ? சொல்லிருக்கலாம். அப்ப சொல்லு. ரிஷி வேணும்னா என் போனை வச்சுக்கோ. குட், வெரி குட். உன்னோடது கூட. இந்தா எடுத்துக்கோ. நீ எங்க போற? நீயும் செல்ஃபி எடுக்கணும்ல, சேர்ந்தே எடுத்துக்கலாம். வெயிட். இல்ல செல்ஃபிலாம் எனக்கு இப்போ வேண்டாம். அது எனக்கு பிடிக்காது. அட ஏன் உனக்கு பிடிக்காது? இல்ல நான் அழகா இல்ல. இதுக்கு முன்னாடி எப்ப அழகா இருந்த? நீ என்னைக்காவது அழகா இருந்திருக்கியா? ஜோக்கிங். சும்மா காமெடி. நீ அழகா இருக்க, நீ எப்பவும் அழகா இருப்ப. இப்போ செல்ஃபிஸ் எடுத்துக்கலாமா? என்ன இது? உன் முடி செல்ஃபில பார்க்க அழகா இல்லையே. அதை சரி பண்ணிக்குவேன் ப்ளீஸ். இரு. கெடு. ஓகே. இல்லையே இப்பவும் நல்லா இல்லையே. ஏதோ ப்ராப்ளம். நீ ஒரு முறை மிரர்ல செக் பண்ணி பாரு ப்ளீஸ். லக்ஷ்மி, கோம் வந்து பாத்ரூம்ல நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். ஐ மீன் உள்ள வச்சிருக்கேன். நல்லா தேடி பார்த்துட்டு வா. இப்ப டக்குன்னு இவளோட போன்ல இருந்து பல்விந்தருக்கு மெசேஜ் அனுப்பிடுறேன். ஆனா பல்விந்தர் போன் இல்லைன்னா மெசேஜ லக்ஷ்மி போனுக்கு பண்ணிட்டானா ப்ராப்ளம் வந்துருமே. ஒரு வேலை பண்றேன். பல்விந்தர் நம்பரை லக்ஷ்மி போன்ல இருந்து என் போனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். என் போன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஒண்ணு இல்ல, போட்டோஸ்லாம் எடுத்தல, நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் என் போன். நீ எல்லாத்தையும் ஒண்ணா பண்ண வேண்டியதானே? இப்ப பாரு கரெக்டா இருக்கா? வா இப்போ செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி சார்? செல்ஃபி எதுக்கு எடுக்கணும்? அதுவும் நைட் டைம்ல? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ரிஷி நீ தானே சொன்ன இப்போ 2 பேரும் செல்ஃபி எடுக்கலான்னு. நானா? நான் எப்ப சொன்னேன்? லக்ஷ்மி, உனக்கே நல்லா தெரியும் எனக்கு போட்டோ எடுக்கிறதுனாலே பிடிக்காதுன்னு. ஓகே, குட் நைட். அப்புறம் போன் உட்காந்து தேடிக்கிட்டு இருப்பான். அம்மா, இன்னைக்கு டிஃபனுக்கு என்ன ஸ்பெஷல்? குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? மத்தவங்க எங்க? நான் தான் முதல்ல வந்திருக்கேனா? இல்ல யாரும் வர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ரூம்ல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு?
என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்னதான் ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, ரிஷி ப்ரோ இருக்காரு, நாம எல்லாரும் சாப்பிடுவோம். என்ன ரிஷி ப்ரோ? நோ, நாம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவோம். நான் மாமா போய் கூப்பிடுறேன். என்ன கேட்டா வேணாம். கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள கூப்பிடலாம். என்ன சொல்றீங்க? சீக்கிரம் அண்ணே, சாப்பாட்டை தட்டுல போடுங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ரொம்ப பசிக்குது, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. பசியில மயக்கமே வந்துரும் போல. இவருக்கு இன்னும் ரொம்ப பசிக்கும், ஏன்னா நேத்து ராத்திரி பல். என்ன அது அது பல் பல பரீட்சை. எப்படி சமாளிச்சனா? பல பரீட்சை இவரு பண்ணிட்டு இருந்தாரு. நைட்டு இவரு பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணாரு, அதனால பசிக்கும்ல. அண்ணே, நானும் பண்ணேன், பாக்ஸிங்ல ஜெயிச்சேன். உன் கனவுல ஜெயிச்சிருப்ப. என்ன ரிஷி ப்ரோ, ஒண்ணுங்க முன்னாடி அப்படிலாம் அவமானப்படுத்தி பேசக்கூடாது. கொஞ்சமாவது என்ன புகழ்ந்து பேசுங்க, சரியா? அவ உனக்கு அண்ணிடா. ஆ, உனக்கு அண்ணி. இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ உனக்கு அண்ணி தானே? ஓ யா, எடுத்து நல்லா கப கபன்னு சாப்பிட வேண்டியதா. பிச்சு உதறிட்டீங்க, பிரமாதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வைங்க, நல்லா இருக்கு ரிஷி ப்ரோ, நீங்களும் சாப்பிடுங்க. நீ துள்ளுற அளவுக்குலாம் அவ்வளவு ஒண்ணும் இருக்காது. ரசனை கட்டவரு நல்லா இருக்குல்ல? ஆ, டேஸ்டியா இருக்கு. இப்போ ஒட்டகம் மலையில இருந்து இறங்கி வரும். யாருக்காக நீ இதை சொன்ன? நான் வந்து அவன் பன்ரோட்டில நம்ம ஃப்ரெண்ட் இருந்தானே பாலு, அவனுக்கு கல்யாணம். அதுக்கு தான் இன்விடேஷன் வந்திருக்கு. அதுக்கு யாரு ஒட்டகம்னு சொன்ன? ஒட்டகம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் புருஷன்ல, புருஷனை ஒட்டகம்னு சொல்லுவாங்க. புருஷன் நிலைமை ஒட்டகம் மாதிரி ஆயிடும்ல, அதான். அப்போ அந்த மலை கண்ணி, சுந்தரி, பெண்மணி, விமன், வைஃப், சிம்பிள். பயமுடுறா. மலைனா கல்யாணம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒட்டகம் மலையில இருந்து கீழே இறங்கிடும். அதாவது கல்யாணம்னா அடிபணிஞ்சு நடக்கணும்ல. புருஷங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம். அதுதான் சுத்தி வளைச்சு சொன்னேன். நீங்க கேட்டீங்கல்ல, இவரோட மனவேதனைகள் எப்படி வெளியில வருதுன்னு பாருங்க. உங்க ஹஸ்பண்டோட வலிதான் இப்ப வெளியில வருது. வேற என்ன, நீ வாய மூடுறா. நீங்க ரெண்டு பேருமே வாயை மூடுங்க. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க, இல்லைன்னா ஆறி போயிடும். பெரிய ஒட்டகத்தோட சின்ன ஒட்டகமும் சேர்ந்து மலைக்கு கீழே வருது. இப்போ உதவாங்கணுமா? யாருக்கு? உனக்கு. இது உங்களுக்கா? நான் எதுவும் சொல்ல. என்ன இது? என் போன் என்ன சைலண்ட்ல இருக்கு? அதோட பண்டிதர் என்ன 2 மிஸ்டு கால் கொடுத்திருக்காரு? அவரு எதுக்கு? யாரு? அடா என்ன ரிஷி ப்ரோ, என்ன லக்ஷ்மி அண்ணி, அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்களா? என்ன இந்த வீட்ல இருக்கவங்க அவர் சொல்றதை கேட்டுதான் இந்த வீடே இந்த நிலைமையில இருக்கு. ஜஸ்ட் டிராப் இட், சில். நீ பிரேக்ஃபாஸ்ட்ல சில் பண்ணாத. ஐ மீன் ஆறி போய்டும், சீக்கிரம் சாப்பிடு. நான் ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். என்னமோ சொன்னீங்க? நான் இல்ல, நீங்க தான் ஏதோ ஒட்டகன்னு. ஓஹோ, பல்விந்தர் மெசேஜ் பண்ணிருக்கான். தெரிஞ்சது. என்ன சொல்றான் அவன்? அவ ஈவினிங் 7 மணிக்கு சிஃபா கேஃபேல மீட் பண்ண சொல்லிருக்கான். அப்படியா? இந்த ஒட்டகம் தான் இறங்கி வருதா? எக்ஸாக்ட்லி. அவனை மீட் பண்ணி கேட்கலாம் என்னதான் வேணும்னு. நம்ம வீட்டு விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கணும். யார் சொல்றாங்கன்னு கேட்கணும். இன்னைக்கு அவன் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு அவனோட வாயை அவன் திறந்தே ஆகணும். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் பண்டிதரே. எனக்கே தெரியல, போன் சைலண்ட்ல இருந்திருக்கு. லக்ஷ்மிமா, பத்ரிநாத் பண்டிதர் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு. ரிஷியோட ஜாதகப்படி இன்னைக்கும் நாளைக்கும் அவரோட நட்சத்திரம் உக்ரத்துல இருக்கான். அதனால விபரீதங்கள் நடக்குமா, சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கான். மார்க்கேஷ தோஷங்கள் திரும்ப வரல, ஆனா கிரகங்கள் நிலைப்பாடு சரியில்லை. அதனால அவரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தாங்க. என்ன இது? சங்கடங்களா? அப்படி என்ன சங்கடம்? ரிஷி வேற இப்ப எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்கான். என்னால இப்ப அவன் கூட போக கூட முடியாது. அவனை நான் எப்படி தடுக்கிறது? பிளான் கரெக்டா இருக்கு ஆயுஷ். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யோசிச்சு பொறுமையா எடுக்கணும். இந்த பல்விந்தர் ஒன்னும் சாதாரண ரவுடி இல்ல. யோசிச்சு பாரு, நம்ம வீட்டுக்குள்ள நாம எல்லாரும் இருக்கும் போதே இங்க பல தடவை அவன் வந்து போயிருக்கான்.
அவனுக்கு ரொம்ப தந்திரமான மூளை இருக்கு. அவனுக்கு அந்த அளவுக்குலாம் மூளை இல்ல. திருட்டுத்தனமா தான் அவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவனை நேரா வர சொல்லுங்களேன், ஒரு வழி பண்ணிடுவேன். எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன், இவெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. அவன் மட்டும் நேரா வந்தா அவனை அப்படியே புடிச்சிட்டு நசுக்கி. வாய் மூடுடா. என்னடா பண்ற? லக்ஷ்மி கேட்டுருச்சுனா என்ன ஆனாலும் சரி, லக்ஷ்மிக்கு மட்டும் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியக்கூடாது ஆயுஷ். அட லக்ஷ்மி அண்ணிலாம் எங்கேயோ இருக்காங்க ரிஷி ப்ரோ. அந்த பிள்ளரை பாருங்களேன், நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு அதுக்கு கூட தெரியாது. நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? யாருக்கு என்ன தெரியாது? ஆ? சொல்லு, யாருக்கு என்ன தெரியாது? நீங்க என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. நான் பண்ண தப்ப தானே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஹானா, நாங்க உன்னை பத்தி பேசல. நாங்க வேற ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோம். இல்லடா, சொல்றா. ஆஃப் கோர்ஸ். நீ இங்க வாயேன், வந்து உட்காரு. வா உட்காரு, ஜாலியா உட்காரு. சரியா? நீ என்ன பைத்தியமா? உன்னை பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, ஏன் நாங்க நேரா பேசிடுவோம். உங்களை மாதிரி யாருக்கும் கேட்காம குசு குசுலாம் பேச மாட்டோம். ஓ, நீ ஒரு பொண்ணுல, ஆனா நீ என்னோட சிஸ்டர், அதனால பரவாயில்ல. என்ன சொல்ல போனா, நானும் ரிஷி ப்ரோவும் இங்க உன்னை பத்தி பேசவே இல்லை, லக்ஷ்மி அண்ணியை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. தட்ஸ் இட். அது என்ன விஷயம்? அது இவர்தான் சொன்னாரு. ஏதோ சொல்லிட்டு லக்ஷ்மி அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னாரு. நான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க தான் பேசுனீங்க. எதை பத்தி பேசிட்டு இருந்த? ஏதோ பேசுனீங்களே. இவரு என்ன சொன்னாருன்னா, அது டிஃபன். இப்ப டிஃபன் சாப்பிட்டு பாராட்டினாரு. ஆனா அதை லக்ஷ்மி கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. அதான் சோ நானும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடடா, வெரி குட். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், அவங்கள நேரா பாராட்டிட்டு அவங்க அப்படியே அப்படின்னு பறக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதான் அதனால அவாய்ட் என்னது? பண்ணிட்டோம். இதுல தப்பு என்ன இருக்கு? வாட்ஸ் த ப்ராப்ளம்? யாராவது நல்லது பண்ணா பாராட்டி தானே ஆகணும். அதோட லக்ஷ்மி அண்ணி, அவங்க எனக்காக பண்ண விஷயம் இருக்கே, அதுக்கு என்ன பாராட்டினாலும் அது கம்மி தான் இல்லையா ரிஷி அண்ணா? ஆனா லுக், இப்ப நடந்திருக்குல்ல, ஐ மீன் நீ தப்பு பண்ணிருக்க. அதாவது இந்த தப்பு நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் யார்கிட்டயும் சொல்லல? சரி, நீ சொல்றதுக்கு பயந்து இருந்தேன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் உன்னோட பிரதர், நீ என்ன நம்பலையா? இல்ல, ஆ? என்னதான் அவ அதிகமா நம்புறா. குறைஞ்சது என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் அதை நம்பி இருப்பேன். யூ நோ வாட், லக்ஷ்மி அண்ணி கூட எனக்கு ஒரு தனி பாண்டிங் இருக்கு. அதுதான் ட்ரஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் அவங்க கூட பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். இட்ஸ் நாட் குட். அவங்க என்ன ஒரு சிஸ்டரா பாக்குறாங்க. அதோட சிஸ்டர் ட்ரீட் பண்ற மாதிரி என்ன ட்ரீட் பண்றாங்க. ஐ ஸ்வேர், லைஃப்ல மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பா லக்ஷ்மி அண்ணி கிட்ட தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட மெச்சூரிட்டி தெரியுது. அப்போ நாங்க பைத்தியமா? நாங்களாம் முட்டாளுங்களா? எங்களுக்கு என்ன மூளையே இல்லையா? சரி, ஒரு நிமிஷம். சரி, ஓகே, எனக்கு நடந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணு இல்ல, நாங்க என்ன பண்ணிருப்போம்? உண்மையிலேயே யார் உன்னை ஏமாத்தனானோ அவனை கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு வந்து உன் கால்ல விட வச்சு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருப்போம். அவனை அடிச்சிருப்போம். அவனும் மன்னிப்பு கேட்டிருப்பான். கண்டிப்பா உன் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சிருப்போம் நாங்க. ஏன்னா அவனால நிக்க முடியாது, காலை உடைச்சு போட்டிருப்பான். அதனாலதான் சொல்லல. நீங்க 2 பேரும் இதை தான் பண்ணுவீங்கன்னு லக்ஷ்மி அண்ணி அன்னைக்கே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமா போய் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மி அண்ணி பண்ணது கரெக்ட். ஐ ஃபீல் சோ. சண்டை போடுறதுனால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. நல்ல வேளை உங்க 2 பேர்கிட்டயும் நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா லக்ஷ்மி அண்ணி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் கோவம் மட்டும்தான் படுறீங்க. லக்ஷ்மி அண்ணிய பாத்தீங்கல்ல, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் காம் அண்ட் பீஸ்ஃபுல், பாசிட்டிவா இருப்பாங்க. அதோட எதை பண்ணாலும் எனக்கு நல்லது பண்றாங்க. ஆமா, அவங்க கரெக்டா தான் பண்றாங்க. ஐ மீன், நாங்களும் கரெக்டா தான் பண்ணிருப்போம். யா, ஷீ டஸ் இட் பெட்டர். கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க. அவ எப்பவும் சரியா தான் பண்றா. புரிதல் இருக்கு, அதுவும் எங்களை விட அதிகமா இருக்கு. எல்லா சிச்சுவேஷனையும் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்றா. யா, நீங்க 2 பேரும் பாத்தீங்கல்ல, என்னால அவங்க நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப பேசிட்டாங்க. அந்த பல்வந்தர், அவளும் வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணானா. லக்ஷ்மி அண்ணி எதுவும் பேசாம சைலண்டா இருந்தாங்க. பேசிருந்தா நான் மாட்டிருப்பேன்ல. நாட் ரைட்.
என்னாச்சு? ரிஷி அண்ணாவுக்கு என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? பல்வேந்தரை பத்தி நினைச்சு அப்செட் ஆயிட்டாரோ என்னவோ. லக்ஷ்மி அண்ணியோட இமேஜை காப்பாத்த பாக்குறாரு. யாரோ லக்ஷ்மி அண்ணிக்கு தேவையில்லாம பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு அவருக்கே தெரியுது. அவங்க பேரை கெடுக்க பாக்குறாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்க பாக்குறாரு. என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. இல்ல நீ எதுவும் சொல்லல. நான் சொல்றத கவனமா கேளு. ஆனா நீ உன்னை பாத்துக்கோ. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. இனி என்ன ஆனாலும் சரி, எனிதிங் ஓகே. உன் அண்ணன் எப்பவும் உன் கூட தான் இருப்பான். ஆல்வேஸ். அதை மறந்துடாத. தேங்க்யூ. மறந்துடாத. ஸ்மைல். இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? 2 பேரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்னவோ நடக்குது. லக்ஷ்மி, உன்னை நேசிச்ச அளவுக்கு கடவுளை நேசிச்சிருந்தா இந்நேரத்துக்கு பூமிக்கு இறங்கி வந்திருப்பாரு. நீ என் முன்னாடி வந்தனா உன்னை அப்படி கட்டி பிடிச்சிருப்ப. ஆனா நீ கண்டுக்க மாட்டேங்கிற. சரி பரவாயில்ல, இப்பதான் வரல. நீ வருவ, என் கூட வாழ்வ. லக்ஷ்மி, இங்க பாரு, உனக்காக என்ன பண்ணி வச்சிருக்கேன். பூ வாங்கி வச்சிருக்கேன். நீயே இது எல்லாத்தையும் பாரு. இத பாரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி சரின்னு சொல்லுவா. லக்ஷ்மி சரின்னு சொல்லுவா. லக்ஷ்மி சரின்னு சொல்லுவா. லக்ஷ்மியோட மெசேஜ் தான் வந்திருக்கு. நீ ஈவினிங் கண்டிப்பா வருவே இல்லையா? நீ கூப்பிட்டாலே போதுமே, நான் பறந்து வந்துருவேன் இல்லையா? நான் அந்த ஈவினிங்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உயிரே. உயிரே வேண்டாம், டார்லிங். டார்லிங் வச்சுக்கலாம். ஈவினிங் வர மாட்டேங்குதே. இந்த சூரியன் ஏன் மறையாம இருக்குன்னு தெரியலையே. எஸ், வரா. ஹே பல்வேந்தர், இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். நமக்கு நடுவுல எவ்வளவு பெரிய வில்லன்கள் வந்தாலும் சரி, இந்த பல்வீந்தர் உனக்காகவே நிப்பான். ஹீரோ கூட ஹீரோயின் தான் நிக்கணும். அதனால இந்த ஹீரோ தான் உன் கூட நிப்பான். என்ன, உனக்கே தெரியும். இந்த தடவை ரிஷி உன்னை நிமிந்து பார்த்தான் வை. அட என்ன இது, நான் ரப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். இது நல்லாவே இல்லையே. நான் லவ் மூட்ல பேசணும். நான் அன்பா பேசணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு காதலர் தினம். நம்மளை பத்தி பேசலாம். அந்த ரிஷி பையனை பத்தி பேசவே வேண்டாம். என்ன, இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம். என்ன சாப்பிடுவ? பிட்சா சாப்பிடலாமா? இன்னைக்கு நான் எல்லாருக்குமே பிடிச்ச சாப்பாடு தான் சமைக்கிறேன். அதுவும் எல்லாருக்காகவும் அவங்களோட ஃபேவரட் டிஷ். எல்லாரும் பாவம் மூட் ஆஃபா இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்னாலதான் இப்ப எல்லாருமே மனசொடிஞ்சு போயிருக்காங்க. யாருக்கு தெரியும், அவங்க நல்ல சுவையா சாப்பிட்டாங்கன்னா அவங்க மனசு திருப்தி ஆகும். அம்மா சொல்லுவாங்க இல்லையா, சாப்பாட்டுல சுவை கூடிட்டா அப்போ நிம்மதி கிடைக்குமா. நமக்கே தெரியாம நம்மளோட டென்ஷன் எல்லாம் குறையும். இன்னைக்கு எல்லாருக்குமே அவங்களோட ஃபேவரட் சாப்பாடு கிடைக்க போகுது. பாட்டிமாக்கு கோபி மசாலா பிடிக்கும். ஆயுஷ்க்கு ராஜ்மா, அத்தைக்கு தால் ஃப்ரை அண்ட் கீரா ரைஸ். அப்புறம் கரிஷ்மா அத்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை லக்ஷ்மி அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பெஷலா சமைக்கிறேன். இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் சமைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. எல்லாரும் உங்களை திட்டுறாங்க, எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்க. அப்பவும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க? யூ நோ வாட், உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இவ்வளோலாம் தாங்கியிருக்க மாட்டாங்க. நிச்சயமா நான் மாட்டேன். ஆனா எல்லாருமே ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அதோட இந்த எல்லா வருத்தங்களையும் நான் தானே அவங்களுக்கு கொடுத்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க இடத்துல எல்லாருமே கரெக்டா இருக்காங்க. அதோட ஆஹானா தத்துவம் ஒண்ணு இருக்கு. எல்லாமே சரியா இருக்கு. சூழ்நிலை தான் இப்போ தப்பா இருக்கு. இத சொன்னது யாரு? ரிஷி. ரியலி? ரிஷி அண்ணா இப்படி தத்துவம் எல்லாம் பேசுவாரா? ஸ்ட்ரேஞ்ச். இது கூட இருக்கிறவங்களோட பாதிப்பு தான். குட் ஃபார் ஹிம்.
நீ இதெல்லாம் விடு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கும்ல? நான் அதை தான் ரிஷிக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் சாப்பிடு, சரியா? எஸ். வெரி குட். அண்ணி ஏதாவது நடந்திருக்கா?